இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் ஆகியோர் அபார சதம் விளாசி இருக்கிறார்கள். இந்திய அணியின் துணை கேப்டன் அரை சதம் அடித்து களத்தில் உள்ளார். இதன் மூலம் இந்திய அணி முதல் நாள் ஆட்டத்தின் முடிவில் ரன் குவிப்பில் ஈடுபட்டு வருகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, அஸ்வின், முகமது ஷமி ஆகியோர் இல்லாத நிலையில் இந்திய அணி பல ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் போட்டியில் களமிறங்கி இருக்கிறது. கில் தலைமையிலான இந்திய அணி என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் ரசிகர்கள் காத்திருந்தனர். லீட்ஸ் மைதானத்தின் முதல் நாள் செஷனில் எப்போதும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த மைதானத்தில் கடைசியாக நடைபெற்ற 6 டெஸ்ட் போட்டிகளில் முதலில் பந்து வீசிய அணியை வெற்றி பெற்று இருக்கிறது. இதன் காரணமாக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி கேப்டன் ஸ்டோக்ஸ் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார். இதனையடுத்து களமிறங்கிய ராகுல், ஜெய்ஸ்வால் ஜோடி தடுமாறுவார்கள் என எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கும். ஏனென்றால் இந்த ஜோடி இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சை ஒரு கை பதம் பார்த்தது. இருவரும் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிரடியாக விளையாடி பவுண்டரிகளையும் விளாசினர். பெரிய ஸ்கோர் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் 42 ரன்கள் எடுத்திருந்த போது ஒரு கவனக்குறைவு காரணமாக ஆட்டம் இழந்தார். அறிமுக போட்டியில் விளையாடிய தமிழக வீரர் சாய் சுதர்சன் டக் அவுட் ஆகி ரசிகர்களை ஏமாற்றம் அடைய வைத்தார். இந்த தருணத்தில் ஜெய்ஸ்வால் கில் ஜோடி பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து அபாரமாக ரன்களை குவித்தனர். இதனால் ஜெய்ஸ்வால் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய 5வது சதத்தை பூர்த்தி செய்தார். இதன் மூலம் லீட்ஸ் மைதானத்தில் சதம் அடித்த முதல் இந்திய தொடக்க வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 23 வயதுக்குள் அதிக சதம் அடித்த 3வது இந்திய வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஜெய்ஸ்வால் 101 ரன்கள் என்ற நிலையில் ஆட்டம் இழந்தார். மறுமுனையில் கில் அதிரடி காட்டினார். 140 பந்துகளில் அவர் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய 6வது சதத்தை பூர்த்தி செய்தார். அது மட்டுமல்லாமல் கேப்டனாக களமிறங்கிய முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். மேலும் கில்லுக்கு இது ஆசியாவுக்கு வெளியே அடிக்கப்பட்ட முதல் சதமாகும். மறுமுனையில் ரிஷப் பண்ட் தன்னுடைய ஆக்ரோஷமான அதிரடியை வெளிப்படுத்தினார். எனினும் கொஞ்சம் பொறுமையும் அவர் களத்தில் காட்டினார். இதனால் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 359 ரன்கள் எடுத்திருக்கிறது. கில் 127 ரன்களுடனும் பண்ட் 57 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர்.